வணக்கம் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபென்டாஸ்டிக் லூடோ ஸ்டெம் 65. ஓகே, இதை லூடோ ஸ்டெம்னா தமிழில் என்ன சொல்கிற கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பீஸ் லூடோ ஸ்டெம் எடுத்துருக்கு. இப்போ லூடோ ஸ்டெம் எடுத்து நான் பையாக்கே சொல்லி நல்லா கிளீன் பண்ண சொல்லியிருக்கு. கிளீன் பண்ண இல்லை, நம்ம பீல் பண்ணோம். ஓகே கைஸ், நல்லா பீல் பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் கூட பீல் பண்ணுங்க லூடோ ஸ்டெம். ஓகே, இப்போ 2 பீஸ் எடுத்திருக்கு. அதை உள்ளே நீங்கள் என் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், புதுசாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னா எனக்கு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ வேணுமா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ லூனுஸ்டம் இதை மாதிரி நான் கட் பண்ணோம். ஓகே, எல்லாமே கட் பண்ணிட்டு ஒரு சைட்லேயே வைக்கணும் கைஸ். இப்போ நான் மசாலா போட்டு போடுறோம். ஓகே, மசாலா என்னென்ன போடுறோம், இது சிம்பிள் ரெசிபி தான். உங்களுக்கு வீட்டிலே கண்டிப்பாக எல்லாமே இது இருக்கும் இதை மாதிரி. ஓகே, இப்போ கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன், சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டிருக்கேன், சால்ட் போட்டிருக்கேன். எவ்வளோ சால்ட் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கறி லீஃப் போட்டிருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி அண்ட் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே, இஞ்சி கார்லிக் ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சமாக நம்ம ரைஸ் ஃப்ளவர் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மைதா மாவு போட்டிருக்கேன் கைஸ். எல்லாமே இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக தண்ணி போடணும், லைட்டாக லிக்விட்டாக வரி வைக்கணும். ஓகே, ஜாஸ்தி தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக திக்காக மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் போட போகிறோம் லாஸ்ட்லே. லெமன் ஜூஸ் போட்டு இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி லூண்டு ஸ்டெம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் போட்டு போகிறேன். அந்த லூண்டு ஸ்டெம் போட்டு நம்ம நல்லா 10 to 20 மினிட்ஸ் அப்படி நம்ம இதை பண்ணோம். அப்படியே ரேஸ்ட் கொடுக்கணும். இவருக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரேஸ்ட்டாக கொடுக்கணும். அப்புறம் தான் உள்ளே சால்ட் எல்லாமே ஸ்பைசி எல்லாமே உள்ளே நல்லா போகும். ஓகே, இப்போ நல்லா நம்ம 10 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லே போட்டு நம்ம ஸ்லோலி இதை ஃப்ரை பண்ணோம். ஸ்லோலி நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுறா சொல்லி இதே மாதிரி நீங்கள் கூட ஸ்லோலி ஃப்ரை பண்ணிங்க கைஸ். இங்கே பாருங்கள், நான் செம்மையாக ரெடி பண்ணிட்டேன் ஸ்லோலி. ஓகே, நீங்கள் கூட இதே மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண உள்ள கைஸ், ப்ளீஸ் நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் காமெண்ட் போடுங்க கைஸ். ப்ளீஸ் உங்களுக்கு தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு சூப்பர் வீடியோட கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் என் சேனலுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், நீங்கள் தான் எல்லாமே கைஸ். நீங்கள் தான் நல்லா இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் இன்னும் நமக்கு நல்ல வீடியோ எடுத்துறேன் கைஸ். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்லேயே நான் பிளேட்க்கு இதை கார்னிஷிங் கட் பண்ணுறேன். இதை பனானா லீஃப் இதே மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணலாம் ஒரு நைஃப் வச்சு. ஓகே, இல்லைன்னா நீங்கள் வேணும்னா பிளேன்னா நீங்கள் போடலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி பனானா லீஃப் நம்ம ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்லேயே போட போகிறோம் கைஸ். நம்ம அதை உள்ளே நம்ம லூடோ ஸ்டெம் நல்லா கிறிஸ்பி ஆகுது. ஓகே கைஸ், நீங்கள் இந்த ஊரில் நம்ம வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் கைஸ். உங்கள் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ப்ளீஸ் கைஸ். அப்புறம் நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலே நம்ம பார்க்கலாம் கைஸ். நீங்கள் என்ன ரெசிபி வேணும்னா கைஸ் போடுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ், நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பை பாய்.